ஜெர்மனியில் ஸ்னோ கொட்ட ஆரம்பிச்சிருச்சு காய்ஸ். ஸோ ஸ்னோ கொட்ட ஆரம்பிக்கிறது மீன்ஸ் நல்ல விஷயம் தானே கேட்குறீங்க. நல்ல விஷயம் தான். ஆனால் கார் டிரைவ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஸ்னோ கொட்டுறது வந்து ரொம்ப கெட்ட விஷயம். நான் வந்து இந்த புது கார் வாங்கி வீடியோ போட்டிருந்தேன் லாஸ்ட்டாக. ஸோ அந்த கார் நான் வாங்கும்போது நான் செய்ய மறந்த ஒரு விஷயம், டயரை பற்றி நான் பெருசாக கணக்கெடுக்கவே இல்லை. ஸ்னோ கொட்டும் போது எனக்கு யோசனை வந்துச்சு, ஓஹோ நம்ம காருக்கு வந்து நாங்கள் விண்டர் டயர் ஆர்டர் பண்ணலே, இப்போ என்ன டயர் இருக்குது அப்படின்னு. நார்மலி வந்து ஜெர்மனியில் காசு விற்கும்போது 3 டைப் ஆஃப் டயர்ஸ் போடுவாங்க. ஒன்று வந்து சம்மர் டயர்ஸ், இன்னொன்று விண்டர் டயர்ஸ், இன்னொன்று ஆல் வெதர் டயர்ஸ். விண்டர் டயரை பற்றி நான் பெருசாக மைண்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து இந்த கார் எடுக்கிற எக்ஸைட்டிங்கில் வந்து விண்டர் டயர் வந்து யாருமே வரல. நேற்று வந்து வண்டி ஓடும்போது திடீர்னு ஸ்னோ கொட்ட ஆரம்பிச்சிது. ஸ்னோவில் வந்து வண்டி அப்படியே லைட்டாக சறுக்க ஆரம்பிச்சு. காரில் வந்து வார்னிங் காட்டும் போது இறங்கி பார்த்து டயர் உண்மையாகவே விண்டர் டயரில் இருக்கிறதுக்கு ஒரு கம்ப்ளீட் நார்மல் சம்மர் டயர். ஸோ eBay Klein & Seigelல போயிட்டு நான் வந்து 4 விண்டர் டயர்ஸ் தேடி எடுத்தேன். அதாவது எனக்கு காரோடைய டயர் சைஸை மேட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டயரை போட்டு நான் சூஸ் பண்ணி போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ வாங்கிட்டு வந்து டயர்ஸ்னாலுமே சைஸ் ஓகே தான். ஆனால் அதுக்குரிய ரிம் இருக்கு இல்லையா, அந்த அலோய் வீல்ஸ், அது வந்து டயர் சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. விச் மீன்ஸ் அது எனக்கு காருக்கு செட் ஆகலை. சரி ஓகே, அதை எடுத்து வரைக்கும் திருப்பி கொடுக்கலாம்னு சொல்லி அவனுக்கு ரிப்ளை மெசேஜ் பண்ண அவன் வந்து ரிப்ளை பண்ணவே இல்லை. ஏன்னா இங்கே வித்தது தான் ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதுவும் இந்த மாதிரி ப்ரைவேட் ஆக்கிட்ட வாங்குறது. சரி ஓகே, வேறு வழி இல்லாமல் நான் வந்து டயர் சர்வீஸ் காரன்ட்டே கேட்டுட்டு என்னடா பண்ணலாம் இதுக்கு. அவன் ஒரு ஐடியா கொடுத்தான். நீ அப்படின்னு சொன்ன உனக்கு காரில் இருக்கக்கூடிய பழைய ரிம்முக்கு இந்த புதிய டயரை மாட்டு, அப்போ வந்து உனக்கு கொஞ்சம் நாளைக்கு ஓடலாம். பட் ஒரு வழியாக நான் வந்து டயரை எப்படியோ மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த வீடியோ எதுக்குன்னு சொன்னால், எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எக்ஸைட் ஆக முன்னே கொஞ்சம் யோசிச்சு செஞ்சால் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு நடந்துச்சு. ஸோ கடைசியாக வந்து நான் ஒரு மாதிரியாக பழைய டயரை மாற்றிட்டு இப்போ எங்கிட்ட இப்போ ஒரு எலோவில் செட்டு, ஒரு டயர் செட்டு, அப்புறம் இப்படி எக்ஸ்ட்ரா எல்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் திரும்பி விற்க போட்டிருக்கிறேன். தேவைப்பட்டால் கேளுங்க, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். பாய்.